காணொளி யாரையும் புண்படுத்தும் நோக்கம் மற்றும் குறிப்பென அல்ல, செய்தியை சுவாரஸ்யமாக தரும் நோக்கம் ஒன்றே. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில நீங்க முன்னேறணுமா, எல்லாரும் உங்களை பார்த்து உனக்கு தெரிஞ்ச மனுஷன் இருந்தாலும் பாரு நல்லா பொழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லணுமா? இப்ப நான் சொல்ல போற இந்த 5 பேரை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இவங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி தேவையானதை கத்துக்கிட்டீங்கன்னா உழைக்க தெரிஞ்சவங்க, வாழ்க்கையில முன்னேறினவங்க அப்படிங்கிறதுக்கு வாழும் உதாரணமா இந்த 5 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்கள பத்திதான பின்னணி தகவல்கள், அவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்கன்னு நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் நான் சொல்ல போறேன். இல்ல நான் பொழைக்க தெரியாதனாவே இருந்துட்டு போறேன், ஆனா நல்லவனா இருக்கிறேன், என்ன எல்லாம் நல்லவன்னு சொன்னா போதும், நேர்மையானவன் சொன்னா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 6வதா நான் ஒருத்தர் சொல்ல போறேன். அவரு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது உங்க இஷ்டம் தான். மொத்தத்துல இந்த காணொலி பாக்குற எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். வாங்க காணொலிக்குள்ள போவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். முதல்ல நம்ம பார்க்க போறது அமைச்சர் செங்கோட்டையன். இவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அலுவலகத்துல வேலை பார்ப்பீங்க, கம்பெனில வேலை பார்ப்பீங்க. உங்க கண்ணு முன்னாடி திறமை இல்லாதவங்க கூட, வயசு கம்மியானவங்க கூட ப்ரொமோஷன் வாங்கி போயிடுவான், சம்பளம் அதிகமா வாங்குவான். உங்களுக்கு வந்து என்னடா இது, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம இவ்வளவு சீனியரு, இவனுக்கு முன்னாடி வேலைக்கு வந்தோம், ஆனா கூட நமக்கு வந்து பதவி ஊதி வரலையே நீங்க நினைப்பீங்க இல்லையா? அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான நபர் திரு செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் அவர்களுக்கு பல காலமா மனசுக்குள்ளார உறுத்தல் வந்துட்டே இருந்துச்சு. என்னடா நம்ம எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் பண்றோம், ஆனாலும் கூட நம்ம இருக்கிறதே தெரியலையே அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தாரு. அந்த நேரத்துலதான் வந்து நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. நம்ம கட்சியில சேர்ந்து நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம். பிடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூட்ட போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அப்ப அவர் பாருங்க, இதை நீங்க நல்லா கவனிக்கணும். இதை நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த உங்களுக்கு முன்னாடி பூந்துட்டு போறான் பாத்தீங்களா, ப்ரமோஷன் வாங்கிட்டு உங்களுடைய ஜூனியர் எல்லாம், அவனை வந்து நீங்க அழகா நீங்க பீட் பண்ணி மேல வர்றதுக்கான அற்புதமான ஒரு ஐடியாவை வந்து ஐயா கொடுக்குறாரு. ஐயா என்ன பண்றாருன்னா, அவருடைய பொள்ளாச்சி தொகுதியிலேயே அந்த சுட்டு வட்டாரத்திலேயே வந்து ஒரு ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணும்போது எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுறதுங்கிற ரகசியத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். யாராவது கண்டுபிடிச்சோமா? திமுக கண்டுபிடிச்சிச்சா? நாம் தமிழ் கட்சி கண்டுபிடிச்சிச்சா? இல்ல ஓபிஎஸ் தான் கண்டுபிடிச்சாரா? பாருங்க, ஓபிஎஸ் எடுத்த முடிவு தப்பு, ஏன் தேமுதிக எடுத்த முடிவு தப்பு. ஆனா ஐயா செங்கோட்டையன் எடுத்த முடிவு எவ்வளவு பர்ஃபெக்டான முடிவுன்னு பாருங்க. அதை வந்து அவர் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலே அங்க போனாதான் நம்ம வந்து இந்த ப்ரமோஷன் வாங்கி முதல் இடத்துக்கு போக முடியும், நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும், குறைஞ்சபட்சம் ஒரு 2வது இடத்துக்காவது நிச்சயமா நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு ரொம்ப பர்ஃபெக்டா எவ்வளவு கேவலமா திட்டட்டும், இவ்வளவு பெரிய சீனியர் போய் அங்க போய் ஒரு நடிகருடைய கட்சிக்கு போயிட்டாரேன்னு சொல்லி கேவலமா திட்டத்தான் செய்வான். அதெல்லாம் கண்டுக்கல. அதே மாதிரி நம்மளும் கூட இந்த ப்ராசஸ்ல போகும்போது அடுத்தவன் கேவலமா பேசுறான், திட்டுறான், கழிவு ஊத்துறான், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அதை வந்து ஐயாவுடைய வாழ்க்கை வந்து நமக்கு போதிக்குது. இன்னைக்கு அமைச்சர், அப்ப நம்ம இவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்? கம்பெனில வேலை செய்யறவங்க, அலுவலகத்துல வேலை செய்யறவங்க, ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க, முதல் இடத்துக்கு போகணும், மேனேஜர் ஆகணும், GM ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஐயாவோட வாழ்க்கைய எடுத்துக்குங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் ஐயா வந்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அதை நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்களுடைய அலுவலகத்திலயோ உங்களுடைய நிறுவனத்திலேயோ நீங்க வந்து முதலிடத்துக்கு வர்றதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 2வதா நம்ம பார்க்க போறது நம்முடைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. இவர்கிட்ட இருக்கிற முக்கியமான குணாதிசயத்தை நீங்க கவனமா கவனிக்கணும். இப்பதானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காரு. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன். தென்னையில படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் வந்துருச்சான் அப்படின்னு வடிவேலு சொல்லுவாரு. அந்த மாதிரி இவருடைய கல்யாணத்தினால கோடிக்கணக்கான சொத்து மாமனார் மூலமா அவருக்கு வருது. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? பணம் தான் வேணும். அந்த பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு, போதுமான அளவு கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் கூட நம்மளை பார்த்தா மதிக்க மாட்டான், ஒருத்தனும் செலக்ட் அடிக்க மாட்டான். முன்னாடி ஒரு 4 காரு, பின்னாடி ஒரு 4 காரு போகல. அதை எப்படி அடையிறதுன்னு யோசிச்சவரு இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறது யாரு அப்படின்னு திமுக தானே, திமுக கிட்ட போலான்னு சொல்லி திமுக கிட்ட போய் கொஞ்சம் முதலீடு பண்ணி தான் நினைச்சதை சாதிச்சுலாம் நினைக்கும் போதுதான் அங்க ஒரு பெரிய முட்டுக்கட்டை வருது. திமுகவுல புதுசா போறவங்க பழைக்கவே முடியாது. உனக்கு முன்னால வேலைக்கு வந்தவன் நானு, என்ன முந்தி போக பாக்குறியா? ஏன்னா அங்க ஏற்கனவே பழந்து கொட்டை போட்டவன் நிறைய பேர் இருப்பான். இவரு கடைசியா தான் இருக்காரு. இவரு மேல வர முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் இருக்காரு. சரி அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நான் உங்களை முதலமைச்சர் ஆக்குறேன், நிறைய பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க போறேன்.
அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம இழுக்கிற இழுவைக்கெல்லாம் திருமாவளவன் வரமாட்டாரு, அவர் வந்து வேற ஒரு ரூட்ல போறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆதவர்ஜுனா கடுப்பாகி சரி முதலீடு இங்க பண்ணாலும் சரி வராதுன்னு சொல்லி அந்த நேரத்துலதான் ஆபத் பாந்தவனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச உடனே இங்க போனா நம்ம முதலீடு நல்லா இருக்கும், என்னென்னலாம் வேணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் சாதிச்சுட்டாரு. இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேர் நீங்க பணம் வச்சிருக்கீங்க, இவ்வளவு நாளா ஆதவர்ஜுனா அவர்களை நீங்க ஃபாலோ பண்ணாட்டி கூட இனிமேலாவது அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நடக்கிற நடத்தையையும் கவனமா நீங்க கவனிச்சீங்கன்னா இனிமேலாவது நீங்க எடுக்கிற முடிவு, நீங்கள் செய்யற முதலீடு நிச்சயமா அதுக்கு நல்லா பலன் கொடுக்கும். அது வந்து நீங்க நினைச்சதை சாதிக்க உதவும். அடுத்தது நம்ம மூணாவதா பார்க்க போறது மரியாதைக்குரிய அமைச்சர் புஷி ஆனந்த். அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் விசுவாசம். விசுவாசம் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து இவரை மாதிரியே நீங்க பெரிய இடத்துக்கு நீங்க போகலாம். நீங்க வந்து ஒரு முதலாளி கிட்ட வேலை பாக்குறீங்க, ஒரு மேனேஜர் கிட்ட வேலை பாக்குறீங்கன்னா நீங்க வந்து அந்த மேனேஜர் கீழே போறாரு மேல போறாரு, அந்த மேனேஜர் வந்து திறமையானவர் திறமையில்லவர் இல்ல, அவர் வந்து ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டா, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாம முழுமையா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவருக்கான விசுவாசத்தை நீங்க காட்டினீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஐயா புஷி ஆனந்த். இவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விசுவாசம் தான். நீங்க வந்து இனிமேல் ஐயாவை கரெக்டா வாட்ச் பண்ணுங்க, அவர் என்னென்ன பண்றாரு என்னென்ன பேசுறாரு அதை வாட்ச் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமான விசுவாசத்தை நீங்க கத்துக்குவீங்க. உங்களுடைய கம்பெனிக்கு உங்களுடைய அதிகாரிக்கு அல்லனா உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு உங்க விசுவாசத்தை முழுசா காட்டுவீங்க. அதன் மூலமா நீங்க யாருக்கு விசுவாசத்தை காட்டுறீங்களோ அவங்களால நீங்க பெரிய இடத்துக்கு உங்களால வர முடியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது அமைச்சர் நிர்மல்குமார். இவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சுத்தியில விமர்சனம் வருது பாத்தீங்களா, அந்த விமர்சனங்களை வந்து மதிக்கவே கூடாதுங்கிறத இவர்கிட்ட நம்ம கத்துக்கிறோம். நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங், கால வரைக்கும் அந்த காலை விட்டுணும். நம்மளெல்லாம் வந்து சில பேர் திட்டுனா நமக்கு உடனே வந்து சொர்ணம் வந்துருது, கௌரவம் வந்துருது, என்னடா நம்ம திட்டுறாங்களே அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் இருக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன வந்து சரின்னு தோணுதோ அதை வந்து நீங்க எத்தனை தடவை மாத்தினாலும் எவ்வளவு நீங்க மாறி மாறி பேசினாலும் உங்களுக்கு பிடிச்சது நீங்க செய்யுங்க. அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து ஐயா நிர்மல்குமார். நீங்க பாருங்க, ஐயா வந்து எத்தனை கட்சி மாறி மாறி வந்தாரு. பிஜேபியில இருந்தாரு, இன்னும் நிறைய கட்சிக்கு போனாரு, கடைசியில பார்த்தா இப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருக்காரு. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். அவர் பாருங்க தெளிவா தெரிஞ்சிருக்காரு, இந்த டைம்ல இந்த கட்சியில நம்ம இருக்கணும், இந்த கட்சியில இந்த டைம்ல இருந்து வெளியில போயிடணும். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இந்த கட்சிக்கு இனிமேல் எதிர்காலம் கிடையாது. அப்போ இந்த கட்சிக்கு தான் எதிர்காலங்கிறத மிக பர்ஃபெக்டா அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க வந்து இவரை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து அந்த விஷன் வந்து தெரியும், அந்த முன்னாடியே நடக்க போறது உங்களுக்கு தெரியும். நீங்க கூட ஒரு சில பேர் சமயம் என்ன பண்ணீங்க, இந்த கம்பெனி செய்யல அந்த கம்பெனிக்கு போவீங்க, அந்த கம்பெனி செய்யல இந்த கம்பெனிக்கு போவீங்க. அப்ப உங்களை எல்லாம் பண்ண பண்ணுவாங்க, நான் ஒரு இடத்துல இருக்கானா பாடுறா மாறிட்டே இருக்கானா அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணுவோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா இப்படி ஊர் உலகெல்லாம் கிண்டல் பண்ணுது, சரி கொஞ்சம் ஒழுங்கா ஒரு கம்பெனில இருப்போம் நம்ம நினைப்போம். ஆனா அதை வந்து ஐயா நிர்மல்குமார் செய்யவே இல்லை. பாருங்க, எவனோ என்னமோ திட்டிக்க, எதை வேணாலும் நீ கழுவி ஊத்திக்க, நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கட்சி தான் ஜெயிக்கும், இந்த கட்சிக்கு போனா நான் அமைச்சராயிருவேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுல, அது என்னத்தை கத்து கொடுக்குதுன்னா விமர்சனங்களை உதறிவிடு, விமர்சனங்களை பொருட்படுத்தாதே அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. நீங்க ஐயா நிர்மல்குமார் அவர்களை இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா கூட இனிமேல் வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அவர் பேசுறது நடக்கிறது அவர் எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் அவருடைய அற்புதமான அந்த குணாதிசயங்கள் கிடைச்சி நீங்களும் அவரை மாதிரியே முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது அருண்குமார் ஐஆர்எஸ். இவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி. இவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும், தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். நீங்க பாருங்க, இவர் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர். டாக்டர்லயே நீங்க லட்சாதிபதி ஆகலாம், எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அவருக்கு இந்த திருப்தி இல்லை. இந்த திருப்தி இல்லாம போறது, போதும்னு நினைக்கிறது, இது வந்து அவர்கிட்ட கிடையவே கிடையாது. இந்த அருமையான ஒரு குணாதிசயத்தை நீங்க இவர்கிட்ட கத்துக்கலாம். டாக்டரா இருக்கும்போது இல்ல நம்ம டாக்டரா இருக்குது பத்தாது, நம்மள வந்து நிறைய பேருக்கு தெரியல, நமக்கு அதிகாரம் அதிகமா இல்ல, அப்போ பணம் அதிகமா புழங்குற பெரிய பெரிய தொழிலதிபர்களை கூட நம்ம வந்து மிரட்டுற அளவுக்கு நம்மளை கட்டா பேப்பர் அளவுக்கான ஒரு இடம் எதுன்னா அது வந்து ஐஆர்எஸ், இன்கம் டாக்ஸ் துறை. அங்க போவோம்னு சொல்லி டாக்டரா இருந்துகிட்டு பரீட்சை எழுதி ஐஆர்எஸ் பாஸ் பண்ணிட்டாரு. ஐஆர்எஸ்ல இருந்துகிட்டு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி மிகப்பெரிய ஒரு அதிகாரம் இருந்தா கூட அதுவும் பத்தாது, இது பத்தாது, இதுல இன்னும் ஒரு குறை இருக்கு, நம்ம இன்னும் மேல போகணும், இன்னும் மேல போகணும், ஒரு திருப்தி இல்லை. அந்த திருப்தி இல்லாத தன்மை தான் ஒரு மனிதனை வந்து உயர்த்துதுங்கிறத ஐயா வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அங்க இருந்துகிட்டே அதிகாரம் இன்னும் வேணும், முன்னாடி ஒரு 10 கார் போகணும், பின்னாடி ஒரு 10 கார் போகணும்,
நம்மளை பார்த்தா எல்லாம் சல்யூட் அடிக்கணும். IAS IPS ஆபீசர்லாம் வந்து நமக்கு வந்து வணக்கம் செலுத்தணும். நம்ம IRS இருக்கும்போது அரசியல்வாதியை பார்த்து வணக்கம் செலுத்துற மாதிரி தானே இருந்துச்சு. அப்ப நம்மளை பார்த்து IRS IPS எல்லாரும் நம்மளை பார்த்து வணக்கம் வைக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப அருமையா ஐயா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிச்ச உடனே அவருக்கு நல்லா தெரியும், அவர் எடுத்தது எல்லாமே வெற்றி தான். டாக்டர் ஆகணும்னு நினைச்சா டாக்டர் ஆகிட்டாரு, IRS ஆபீசர் ஆகணும்னாரு IRS ஆபீசர் ஆகிட்டாரு, இப்போ அமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரு போயிட்டாரு. ஆனா நீங்க நல்லா பாருங்க, இந்த இடத்துலதான் நம்ம நல்லா கவனிக்கணும். ஐயாவை வந்து ஏன் ஃபாலோ பண்ணணும்ன்ற நம்ம புரிஞ்சுக்கணும். IRS இருந்துகிட்டு வேலையை விட்டுட்டு கட்சியில போய் சேரும் போது ஊர் எவ்வளவு காலமா பேசியிருக்கோம். நீங்க நல்லா யோசிங்க. சொந்தக்காரனே கூட திட்டிருப்பான், ஏயா தோத்து போயிட்டீங்கன்னா என்னையா அவன் குடும்பம், உள்ளதை விட்டுட்டு பேசாம நீ தடுத்துறதான் நிக்க போற அப்படின்னு பேசியிருப்பாங்களா? பேசிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அப்ப ஐயா வந்து அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு எனக்கு இது திருப்தி இல்லை, ஐயா கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன, திருப்தி இல்லாத ஒரு தன்மையை தான் கத்துக்கணும். இந்த இடத்துலயே நிக்க கூடாது, நிக்காம மேல 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 மேலன்னு போகணும். பாருங்க, நீங்க இனிமேல் அவர் ஐயாவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேல 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 நீங்க போயிட்டே இருப்பீங்க, ஒரு இடத்துல நிக்கவே மாட்டீங்க. அவரே இப்ப நிக்க மாட்டாரு. இனிமேல் நீங்க பாருங்க, அவர் இதோ இப்ப அமைச்சரா இருக்காரு, இப்ப இதோட இன்னும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீங்க அவருடைய நடக்கைகள், பேச்சுகள், அவருடைய சுபாவங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவரை போலவே வந்து ஒரு இடத்துல திருப்தி இல்லாம மேல மேல ப்ரமோஷன் வாங்கி போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நான் பிழைக்கத்தங்கவனா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், பதவிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 5 பேரை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் நிம்மதியா இருந்தா போதும், மனசாட்சி சுத்தமா இருந்தோம்னா போதும், படுக்கும்போது நிம்மதியா தூங்கினா போதும், அதுல இருந்துகிட்டே என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடுறேன் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி இருக்கிறவங்க கம்மியா தான் இருக்காங்க. அப்படி நினைச்சீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணுங்க. சினிமாவில் பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களை ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.